பெற்றோர்கள் கிட்ட கேட்கிறேன், இந்த பாய்ஸ் இருக்கிறானுங்கல்ல, உங்க வீட்டுல பசங்க இருக்கிறானுங்கல்ல, ஏன் உங்க பேச்ச கேட்கறது இல்ல? இந்த குழந்தைகளை எப்படிங்க நான் கண்ட்ரோல் பண்றது? நம்ம குழந்தைகள் யாரு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதை பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துறேன். இந்த குழந்தைகள் நமக்கு இறைவனால் இயற்கையால் நம் வீட்டிற்கு தரப்பட்ட வரம், சரியா? அதை பெற்றவர்கள் நாம், அதனால் நமக்கு பெற்றோர்னு பேர். அதை நாம் பெற்றோம், இந்த குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றோம். நான் எப்பவுமே சொல்றேன், அந்த 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 உதாரணத்தையே சொல்றேன், அப்பதான் புரியும். இந்த ஆம்பளைங்களுக்கு நான் சொல்ற சீரியஸ்னஸ் புரியாது, பெண்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்லயே 5 பேக்கெட் இருக்குது, நமக்கு ஒன்றும் கிடையாது. கையில் சின்ன பிள்ளைய காவற மாதிரி அந்த பர்ஸை தூக்கிக்கிட்டே அலையணும். நம்ம ஒரு நாள் நான் சேலையில் வச்சேன் மேடம் பேக்கெட்டை. ஒரு நாள் பேக்கெட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பேக்கெட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. நம்ம மெட்டபாலிசம் அப்படி, அவங்களுக்கு வாச்ச மாதிரி நமக்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், வயசாக வயசாக இப்படி தான் இருப்போம். ஆனால் கையில் பர்ஸ் வச்சுட்டு வந்தேன்னா தொலைச்சிட்டேன். ரங்கநாதன் சார்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் பர்ஸை தொலைச்சிட்டேன் சார் அப்படின்னு ஓன்னு அழுவுறேன். ஏன் பேராசிரியர் அழுவுறீங்க, ஏன் பேராசிரியர் அழுவுறீங்க? பர்ஸை தொலைஞ்சு போச்சு ரங்கராஜன் சார். எங்க மேடம் தொலைச்சிங்க? பஸ்ல தொலைச்சிட்டேன் சார். தேனியாமா? தேனேன் சார். கிடைச்சுதா? கிடைக்கலன்னு தான் சார் அழுவுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் பர்ஸு காணணும் அழுவுறீங்க? உள்ள என்ன இருந்துச்சு? எவ்வளோ ரூபா ஆச்சு? 30 ரூபா ஆச்சுன்னு சார். அவரில் அழுவுறதை நிறுத்திட்டார். 30 ரூபாய்க்கு அழுவுற சார்? பர்சுக்குள்ளே இருந்தது 30 ரூபா சார், பர்சு 3 லட்சம் ரூபா. இந்த பிள்ளைங்க நமக்கு கொடுக்குற அன்பு, அதுங்க நமக்கு நம்ம பேச்சை கேட்கறது, அதுங்க வாங்கிட்டு வர பரிசு, அதுங்க வாங்கிட்டு வர மார்க் எல்லாம் 30 ரூபா, அதுங்க 3 லட்சம் ரூபா. அதுங்களை பாதுகாப்பாக கொண்டாடணும். நம்ம வீட்டில் இருக்குது இல்லை புருஷன் ஒன்று, அது கொண்டு வந்து கொடுக்கறது, அது அன்பு செலுத்துறதெல்லாம் 30 ரூபா. அது இருக்குது இல்லை, அது 30 லட்சம். புருஷங்கிற ஒன்று வேணுங்க. வீட்டில் மனைவின்னு ஒருத்தி இருப்பா, அது செய்கிற சாப்பாடு, அது 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 என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதில்ல, எல்லாம் 30 ரூபா தான். அது இருக்குது இல்லை, அது 3 கோடி. இந்த அம்மா அப்பான்னு ஒன்று இருக்குது, அதால் என்ன கிடைக்குது? அது 30 ரூபா கூட கிடையாது, 30 காசு தான். ஆனால் அது இருக்குல்ல, விலை மதிப்பே கிடையாத மிகப்பெரிய சொத்து. அது யாரிடம் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கோடீஸ்வரர். இருப்பதை கொண்டாட தெரியணுமா இல்லையா நமக்கு? நான் சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் தரக்கூடிய 3 பரிசுகளை சொல்லிட்டு போறேன். நான் 3 பரிசுகளை கொடுத்துருங்க பாப்போம் உங்க குழந்தைகளுக்கு. என் மகன் என்னை எப்படி நேசிக்கிறானோ உங்கள் பிள்ளைகளும் உங்களை நேசிப்பார். 3 பரிசுகளை நான் இன்னைக்கு சொல்றேன். நான் சொன்னதுல யாருக்கேனும் மன வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குற முதல் பரிசு எது தெரியுமா? இந்த பிரைஸ் எல்லாம் வாங்குதுங்களே, மைக்ல அனௌன்ஸ் பண்ணுதுங்களே, மார்க் ஷீட்ல மார்க் கொண்டு கிடையாது. நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஷூ, வாங்கி கொடுக்குற கேட்ஜெட்ஸ், பைக்கு. கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தருகின்ற முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் அன்போடு சேர்ந்து இருப்பது. 2 பேரும் சேர்ந்துருங்க. தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காது, சண்டை போட்டு பிரிஞ்சிடாது. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தரும் முதல் பரிசு. ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நடுவில். இந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை வரும், வந்தாதான் அது புருஷன் பொண்டாட்டி. எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வரலன்னா அங்கே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். சரியாக இருக்குன்னா சண்டை வரும். ஒரே ஒரு டிப்ஸ் தான், தயவு செய்து உயிருக்கு ஆபத்தான நிலை வந்தால் ஒழிய 3வது நபரிடம் பஞ்சாயத்திற்கு போகாதீர்கள், வேண்டாம். புருஷன் பொண்டாட்டி நடுவில் வரவே கூடாதவங்க 3 பேர். நாம் பெத்தது, நம்மளை பெத்தது, நம்ம கூட பிறந்தது, வரவே கூடாது. நாம தான் பார்த்துக்கணும். நான் சொல்கிறேனே மனைவிமார்களுக்கு, கம்முன்னு இருங்க. என்ன அநியாயம் பண்ணாலும் பண்ணட்டும், கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 65 வயசு ஆகும். ஒன்றொன்னா பயமாக இருக்கா? ஒழுங்காக நடந்துக்கணும். 3வது நபர் எதற்கு? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த தாய் தகப்பனின் மகிழ்ச்சியை விட பெரிய பரிசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு அந்த பரிசை கொடுங்கள். 2வது பரிசு, பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை, உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செஞ்சு உயிரோடு இருங்க. அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகளுடைய தவிப்பு என்ன என்று அதை இழந்தவர்களுக்கு புரியும். பத்திரமா இருங்க. நான்லாம் சின்ன வயசுலங்க
6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது குப்புன்னு மனசு பயப்படுங்க. நம்ம வீட்டுக்கு வாசல்ல நிறைய செருப்பு இருந்துச்சுன்னா. இந்த குழந்தை மொழி யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையினுடைய மனசுல இருக்கிற பயம் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோ அம்மாவோ சண்டை போட்டு கொண்டால் அடுத்த நாள் அந்த குழந்தையினுடைய மனம் கிழிபட்டு இருக்கும். புரியுமா நமக்கு? யார் சொல்வது இதை? சேர்ந்து இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். 3வது பரிசு, கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைகளுக்கு அடிப்படை வாழ்க்கையை ஆடம்பரமாக்கி விடாதீர்கள். எளிமையையும் பணிவையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரே சென்டென்ஸ்ல முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் லீவ் லெட்டர்ல கூட பணிவு இல்லை. ஏன் பணிவு இல்லை தெரியுமா? அதுவும் சொல்றேன். என்ன, உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவன் நம்புறான். ஒரு காலகட்டத்தில் டீச்சர்ஸ் கிட்ட குச்சி இருந்துச்சா? பிடிங்கிட்டீங்களா? அது எங்க இருக்குது? போலீஸ்காரங்கிட்ட இருக்குது. ஒழுங்கா எங்க கிட்டயே கொடுத்துருங்க, அவங்க கிட்ட போகாம நாங்க பாத்துக்கிறோம். பணிவு இல்லையே. குழந்தைகள் சொல்லி நாங்கள் எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்கிறது. இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் தான் இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் ஜெனரேஷன். நான் நேத்து கூட சொன்னேன், எங்க அம்மா ஒரு சுருதி பாக்ஸ் வச்சிருக்கோம். அம்மா பசிக்குது, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இங்கே தான் ரீக்கு போக முடியாது. அம்மா பொட்டுன்னு ஒன்று விழும். இன்னைக்கு குழந்தைங்க இந்த 7வது சாலை நிற்குதுங்க. அம்மா என் சாக்ஸ் எங்க? ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, லேட்டா போனா உனக்கு அவமானம், அறிவில்லை? இந்தாடா இங்கே தாண்டா இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குது அம்மா. நான் நினச்சி பார்த்தேன், நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவை எதிர்த்து அப்படி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் சாவடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா டெரருங்க. எங்கள் அம்மா எப்படி பயந்தோம் அம்மாவுக்கு, எப்படி பயந்தோம் அப்பாவுக்கு. நல்லா தானே வளர்ந்தோம். எங்கே கோட்டை விட்டுருக்கோம்? கொஞ்சம் அவர்களை இப்படி யோசிக்கவா. வீட்டில் மாவாட்டுவீங்களா? மிக்சியில், கிரைண்டரில். அதை சொல்லலை. ஆட்டுக்கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் மாவு ஆட்டுவோம். அவ்வளோதான் பேரண்டிங். லெஃப்ட் கை இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்? மாவை அரைக்கும். ரைட் கை என்ன பண்ணோம்? இதுதான் பேரண்டிங். ஒருத்தர் அறிவுரை சொன்னால் இன்னொரு அந்த குழந்தை தப்பி கீழே போகாதபடிக்கு இன்னொன்று தாங்கி பிடிக்கணும். ரெண்டுமாக சேர்ப்பது தானே வாழ்க்கை. ஏதோ ஒரு இடத்திலே தவறு செய்துவிட்டு நமக்கு குத்துதே குடையுதுன்னா பெரிய மார்க்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நல்லா படிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். இப்போ 98 மார்க் வாங்கினா தான் சூப்பர் மார்க்லாம் சொல்லி தானே ஸ்கூல் நடத்துறாரு ரங்கராஜன் சார். ரங்கராஜன் சார் இல்லைன்னா தேவி மேடம், 2 பேருடைய 10 சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி பாருங்க. ஏன் 10 சர்டிஃபிகேட்டே வாங்குங்களேன்? 58 தான் மேடம். ஆனால் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் மேடம். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். அதுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும், அதை மட்டும் சாவடிச்சிடாத. எப்போ தெரியுமா அந்த ஸ்பார்க் செத்து போகும்? என்டர்டெயின்மெண்ட் டூ மச்சா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்பார்க் இல்லாமல் போயிடும். டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். பாருங்க, பிஸ்னஸ்னு ஒரு படம், ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன். அந்த பையன் ரொம்ப ஏழை, பாம்பே கிளம்பி வரான். இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங்ல அவன் மூளை அப்படி. அவன் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நின்று பார்க்குறான். ஆனால் உள்ளவே போக முடியாது, ஏன்னா கசங்கன சட்டை. கோடி 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 கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த பில்டிங். அதுக்குள்ளே போனால் அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ அவ்வளோ தூரம் இருக்கா, அவள் ஆறா கிட்டேயே போக முடியாது. இவன் 3 நாளாக பார்த்து பசி தாகத்தோட எச்ச தொட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதை சரி பண்ணுவான். இந்த கசக்கிறதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வேர்வெல்லாம் இல்லாதபடிக்கு போய் காத்தாட நிற்பான். அவனுக்கு மாத்து துணி கூட இருக்காது. என்னமோ சொல்லி அந்த அந்த ரூம்குள்ள அந்த ஹால்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அதுக்குள்ள ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதில் பாஸ் உள்ள போவார். அந்த எம்டிக்குள்ள அவன் நுழைஞ்சிருவான். அந்த எம்டி கூட அவனுக்கு 10 செகண்ட் இருக்கு 4வது ஃப்ளோர் போகிறதுக்கு. 10 செகண்டில் அந்த பாஸ் கிட்ட பேசிடுவான். சார், கிவ் மீ 1 minute, ஐ வில் ஷோ ஐ வில் பி அன் அசெட் ஃபார் யூ. எனக்கு 1 நிமிஷம் கொடு, நான் அசெட்டுங்கிறத உனக்கு நான் காட்டுறேன்பா. உடனே ஒரு செக்ரட்டரி கிட்ட திருப்பி சொல்வார், டுமாரோ மார்னிங் 10 o'clock
இன்டர்வியூ அப்படின்ட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குங்க அவன் 9:58 வந்துடுவான். அவன் வரான் 9:59 எம்டி வருவார். உள்ள அப்படி உட்காருவாங்கங்க. அந்த காட்சி சொல்லும்போது எனக்கு உடம்பு பதறுது. ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. ரவுண்ட் டேபிளில் அவன் சொல்லுவான், ஓகே வாட் இஸ் யுவர் நேம். அவர் கேட்டு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கேட்டு முடிச்சுட்டு யுவர் இன்டர்வியூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போடுவார். இது வரும், டைம் வரும், எலக்ட்ரானிக்கல். டீ ப்ளீஸ் அப்படிம்பார். டூ யூ ட்ரிங்க் டீ அப்படின்னு கேட்பார். எஸ் சார். டீ வந்து அப்படி வைப்பாங்க. 10 செகண்ட் போயிருக்கும். நாவ் அந்த டீ கப்பில் துப்பும் பாருங்க. அந்த டீ கப்பில் அவன் யோசிப்பாங்க. 5 செகண்ட்ஸ் போயிடும், 15 செகண்ட்ஸ் துப்பிடுவாங்க. துப்புன உடனே 20 செகண்ட் ஆகிடும், 22 செகண்ட் ஆகிடும். அப்படி பார்ப்பார் அவனை. நவ் யூ ஹாவ் 30 செகண்ட்ஸ், செல் இட் அப்படிம்பார். வித்துருன்ட்டார், 10 ரூபாய்க்கு வித்துருன்ற. அவன்ல சுற்றி பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்தாங்க அவன் டீ கப்பில் துப்புனதை. யார் வாங்குவா? 30 செகண்டில் விற்கணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? பர்ஸில் அந்த காசு எடுப்பாங்க. கடைசி 4 வினாடி இருக்கோங்க. 10 ரூபாய் எடுத்து அப்படி போட்டுட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு கடகடன்னு குடிச்சிருவான். செலக்டட். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வருவான்னு காட்டும் அந்த படம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லாத படங்களை பார்க்குறத விட இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்குற படமாக பார்க்கலாம்ல.